ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ராபிட் மூவி பிரசன்ட்ல வெளியே வந்த அமர்பலின்னு சொல்லிட்டு எபிசோடு 3 தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1, 2 நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க. அது நல்லாவே இருக்கிறதால சோ அதை தொடர்ந்து அதனுடைய அடுத்த பாகம் தான் பார்க்க போறோம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தன் நடந்து வரது காட்டுறான் இல்லையா, இவனோட பேர் தாங்க குமார். இவன் என்ன பண்ணுவானா, நேரா வந்து ஒரு வீட்டோட கதவு தட்டுறான். அந்த கதவு தட்டிட்டு உள்ள அவங்க முதலாளியை கூப்பிடுறான். முதலாளி உள்ள இருக்கீங்களா, கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது இப்ப அவர் கதவு திறக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா, அதனால இவன் என்ன பண்ணுவானா, அவர் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அவரை பத்தி தப்பா பேசுறான். அவர் அசிங்கமா திட்டிட்டே இருக்கும்போது இப்ப பின்னாடியே வந்து அந்த முதலாளி என்ன பண்ணுவாருன்னா, இவன் முனகிறத கேட்டுவாரு. கேட்ட உடனே எட்டி சூத்துல ஒரு உதவ விட்டுட்டு, ஏன்டா என்னை பத்தி என்னடா பேசுன சொல்றா அப்படி சொல்லி கேட்கும்போது, ஐயோ எது நான் பேசல முதலாளி அப்படின்னு இவன் சொல்றான். சரி எதுக்காக நீ வந்த அப்படி சொல்லும்போது, இல்ல முதலாளி இந்த ஊர்ல ஒரு பொம்பளை ஒருத்த வந்திருக்கா. அவ என்ன பண்றானா, யார் யாருக்கு ஆண்மை இல்லையோ அவங்களுக்கு எல்லாம் மருந்து கொடுத்து எல்லாத்தையும் குணப்படுத்திட்டு இருக்கா. எவ்வளவு வயசா இருந்தாலும் சரி அவங்கள கூட குணப்படுத்திடுறா. அதனால உங்களுக்கு தான் பிரச்சனை. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே இப்ப அவ பின்னாடி தான் சுத்திட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் அவ மருந்து கொடுத்துட்டு இருக்கா. சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணுங்க, இல்லனா உங்களோட எல்லா பிளானும் சொதப்பிடும் அப்படின்னு இவன் சொல்லும் போது இப்ப அந்த முதலாளி என்ன பண்ணுவாருன்னா, குறுக்க நடுக்க நடந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த அமரப்பள்ளிய நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ராமு என்ன பண்ணுவானா, வயல்ல எருவெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. இப்படியே போட்டுட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு அந்த அமரப்பள்ளி வரா. வந்தவன் என்ன சொல்லுவானா, பள்ளத்தை பார்த்து நோண்டு இல்லைன்னா அதுக்குள்ள விழுந்துருவ அப்படின்னு சொன்ன உடனே அவளை பார்த்துட்டு இவனும் ஷாக் ஆகுறான். அட அமரப்பள்ளி நீங்களா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் போது இப்ப அவன் என்ன சொல்லுவானா, அந்த பள்ளத்துல விழுந்தா கூட கொஞ்சம் அடிப்படும், ஆனா இந்த பள்ளத்துல விழுந்தா அடியப்படாது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்னுடைய மண்வெட்டி எடுத்து இங்க போடு அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லையே அப்படின்னு இவன் சொல்லும் போது, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு லைட்டா புரிஞ்சிருக்கும். எப்போ உன்னோட தம்பி நான் பார்த்தேன்னா அன்னிலிருந்து உன் பின்னாடி பைத்தியமா சுத்துறேன். நான் கொடுத்த மருந்து உனக்கு இப்ப நல்லாவே வேலை செஞ்சிருக்கும். நீ எல்லாத்துக்கும் ரெடியாவே இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி சொல்லும் போது, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு ராம சொல்லுவாங்க. உடனே இவன் என்ன பண்ணோனா, அவனை இழுத்து செம்மையா கிஸ் பண்ணோடனே அவனுக்கு மூடாயிடும். இப்ப இவன் என்ன பண்ணோனா, அவனை இழுத்துட்டு அந்த வயக்காட்டுக்குள்ள போயிடுவாங்க. வயக்காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். அங்க போனோம்னா இவன் என்ன பண்ணோனா, அவனை வச்சு வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. அவனோட லுங்கிய கழட்டி கீழே போட்டுட்டு அவனை தரையில படுக்க வச்சு இவன் மேலே ஏறி உட்காந்துட்டு பண்ற சீன்ஸ் எல்லாமே செம ஆட்டா எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அந்த அளவுக்கு அவனை வச்சு நல்லா செஞ்சதுக்கு அப்புறம் டப்புன்னு பார்த்தனா அவனுக்கு அந்த டைம் முடிஞ்சிடும், இவளுக்கு முடிஞ்சிருக்க. முடிஞ்சோடனே இவ கத்தும் போது தான் தெரியுது இவ்வளவு நேரம் இவ படுத்துட்டு அவனை பத்தி கனவு கண்டுட்டு இருப்பாங்க. கனவுல இருந்து எழுந்தவ சிரிக்க ஆரம்பிப்பா. ச்சே இவ்வளவு பெருசா இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு இவ தனக்கு தானே பேசிட்டு அவ சிரிச்சுட்டே தூங்கும் போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நம்ம அமர்பலியோட அந்த கிளினிக் தாங்க காட்டுறாங்க. அவங்க உட்காந்துட்டு இருக்கும் போது இப்ப ஆப்போசிட்ல ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, இந்த அமர்பலி கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டவங்க யாருமே குணமாவாத இருந்ததே கிடையாது. கண்டிப்பா உங்க பிரச்சனையை நான் குணமாக்குறேன், 100% உங்களுக்கு அது நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லும் போது, ரொம்ப நன்றிங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. என் மனைவி என்னை சுத்தமா மதிக்கிறதே கிடையாது. அவளை என்னால சுத்தமா திருப்தியும் படுத்த முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல. கடைசி ஆப்ஷனா நான் உங்கள்கிட்ட தான் வந்திருக்கேன், ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு இவன் சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லனா, நான் தான் சொல்றேன் இல்லையா, நீங்க கவலையே படாதீங்க, என்கிட்ட ஒன்னு சக்தி மித்ரான ஒரு மருந்து இருக்கு, அதை மட்டும் நீங்க போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் வேற லெவல்ல வேலை செய்யும். 2 ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா சும்மா 15 நிமிஷத்துக்கு நீங்க வேற லெவல்ல வேலை செய்யலாம். அது மட்டும் இல்லாத உங்க துப்பாக்கி என்னதான் நேரம் நின்னாலும் சரி, நீங்க நினைச்சா மட்டும்தான் அதுல சுடவே முடியும், அதுவா இஷ்டத்துக்கு சுடவும் முடியாது அப்படி சொன்ன உடனே இவனும் அதை கேட்டு சந்தோஷப்படுவான். நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், நானே என் ஒய்ஃபை ரொம்ப திருப்தியாவே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பா நான் இப்போ ஒரு மருந்து தரேன், இந்த மருந்து நல்லா யூஸ் பண்ணுங்க, ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் இந்த மருந்தை வச்சு நல்லா ஆயில் மசாஜ் பண்ணுங்க, இப்படியே பண்ண அதுக்கப்புறம் பாருங்க அது வேற லெவல்ல வேலை செய்யும் அப்படி சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு போகும்போது இப்ப அவன் என்ன சொல்லுவானா, என்ன வந்த உடனே கிளம்பிட, காசு யார் கொடுப்பா அப்படி சொல்லும் போது, இல்ல உன் அழக பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் மருதி அதிகமாயிடுச்சு அதான் அப்படி சொல்லும் போது, சும்மா நடிக்காத, காசு கொடுத்துட்டு போ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனு என்ன பண்ணுவானா, காசு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புவாங்க. இப்படியே கிளம்பும் போது இப்ப அந்த இடத்துக்கு அந்த குமார் காலைய வேலைக்காரன் அவன் என்ன பண்ணுவானா உள்ள வருவாங்க. உள்ள வந்தவன் என்ன பண்ணுவானா, நம்ம அமரப்பள்ளியை பார்த்துட்டு, நீங்க தான் அமரப்பள்ளியா அப்படி சொல்லி கேட்கும் போது, நான் கிடையாது, உள்ள ஒருத்தவன் கை வச்சு அடிச்சிட்டு இருக்கான் பாரு அவன் தான் அமரப்பள்ளி அப்படின்னு இவன் நக்கலா சொல்லும் போது அதை கேட்டான் ஒரு மாதிரியே பாப்பானா, ஆமா இவ்வளவு பெரிய பொம்பளை நான் உட்காந்துருக்கேன், என்ன பார்த்தா அவனுக்கு அமரப்பள்ளி மாதிரி தெரியலையா அப்படி சொல்லி கேட்கும் போது, இல்ல வந்த உடனே உன்னோட அந்த 2 அழகான மாம்பழத்தை பார்த்தனா அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது, உடனே இவன் என்ன பண்ணுனா கொஞ்சம் டென்ஷனாவே எழுந்திருப்பா. சரி சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை, உன்னை யாரு இங்க நான் மருந்து கொடுக்குறேன்னு சொன்னது அப்படி சொல்லி கேட்கும் போது, நான் ஒண்ணு எனக்காக மருந்து வாங்க வரல, முதலாளி ஐயா உன்னை கூப்பிட்டு வர சொன்னாரு, அதனாலதான் நான் வந்தேன்
வந்தேன் அப்படி சொல்லும்போது முதலாளி ஐயாவா, சரி சொல்லு உன் முதலாளிக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு என்ன மாதிரி மருந்து வேணும் அப்படின்னு இவ கேட்கும் போது அதுக்கு இவனை சொல்லுவானா, உன் மருந்தெல்லாம் அவருக்கு தேவைப்படாது, அவரே பெரிய மருத்துவர் தான், நடக்க முடியாத ஆளுங்களையும் அவரு கொடுத்து நடக்க வச்சிருக்காரு தெரியுமா அப்படி சொல்லும்போது, அப்படியா, அப்படிப்பட்ட ஆளை நான் ஏன் வந்து பார்க்கணும் அப்படி சொல்லி கேட்கும் போது, உன்னை வந்து பார்க்கணும்னு சொல்லல, உன்னை வந்தே தீரணும் தான் சொன்னாரு. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐய அந்த சீன் எல்லாம் தேவையில்ல, உன்னை கையோட அழைச்சிட்டு வர சொன்னாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம், ஓ முதலாளி என்ன கையோட அழைச்சிட்டு வர சொல்லிட்டாரா, சரி ஓகே அப்பனா கிளம்பிடலாம், டேய் மண்ணு போறதுக்கான எல்லா பொருளையும் எடுத்து வைடா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அந்த மண்ணு என்ன பண்ணானா வந்து எல்லா ஜமாவும் எடுத்து வைப்பாங்க. இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நம்ம ராமு என்ன பண்ணோம்னா அவனோட வயக்காட்டுல கட்டில் போட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. இவன் ரொம்ப சோகமா உட்காந்துட்டே இருக்கும்போது இப்ப இவன் என்ன பண்ணுவானா, அவன் தம்பிக்கு ஏற்கனவே என்ன பண்ணுவானா எலும்பு முறிவுல கட்டு போடுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு மாவு கட்டு போட்டிருப்பாங்க. இப்ப இவன் என்ன பண்ணுவானா உன்னுடைய தம்பி எடுத்து வெளியே வச்சுட்டு இப்ப அது மேல போட்டிருந்த அந்த கட்டெல்லாம் அவுக்குறாங்க. இப்படியே பொறுமையா ஒவ்வொரு கட்டா அவுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அதுல வச்சிருந்த அந்த மூங்கில் குச்சி எடுத்து வெளியே வைக்கிறான். மூங்கில் குச்சி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இப்ப அந்த தழை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்ப அவன் தம்பியை தொட்டு பாக்குறாங்க. தொட்டு பார்த்தவனுக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா அதுக்கு உயிர் வந்துருச்சுங்க. அது நல்லாவே நிக்கிறதால அதை பார்த்துட்டு அவன் சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு அவனோட மனைவி என்ன பண்ணுவானா கையில வைக்க எடுத்துட்டு வருவாங்க. இப்படியே வைக்க எடுத்துட்டு வரும்போது இப்ப என்ன சொல்லணும்னா, இங்க பத்தியா இது வளர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, வளர்ந்துருச்சா, இவ்வளவு தண்ணி ஊத்தினா வளராம இருக்கும் அப்படின்னு இவன் நினைச்சுப்பானா அந்த பயிரை தான் சொல்றான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. உடனே இவன் சொல்லுவானா, அடே லூசு நான் பயிரை சொல்லல, இங்க பாரு என் தம்பியை சொன்னேன் அப்படி சொன்ன உடனே இப்ப அவளும் வந்து பாக்குறாங்க, என்ன சொல்ற, ஆமா அவங்க கொடுத்த மருந்து வேலை செஞ்சிருச்சு அப்படி சொல்லும் போது இப்ப இவளும் என்ன பண்ணா கிட்ட போய் உட்காந்துட்டு அவனோட லுங்கி தூக்கி பார்த்துட்டு, ஆமா உன்னோட எலி குஞ்சு சைஸ்ல தானே இருந்துச்சு, இதுன்னு இவ்வளவு பெருசா இருக்கு, அப்ப உண்மையுமே அவங்க கொடுத்த மருந்து நல்லா வேலை செஞ்சிருக்க போல அப்படி சொல்லும்போது அதுக்கு இவனும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா ஆமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பார்க்கும்போது அப்படின்னு சந்தோஷப்படும் போது இப்ப இவன் என்ன சொல்லுவானா, எனக்கு இதை நினைச்ச ரொம்ப பெருமையா இருக்கு, அது மட்டும் இல்லாத எனக்கு இந்த அளவே போதும், இதுக்கப்புறம் கொஞ்சம் கூட வளரணும் அவசியமே கிடையாது அப்படி சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணனா அவனை கட்டி பிடிச்சி செமைய முடியத்துவா. இப்படியே ஒரு கட்டத்துல மூடானவன் என்ன பண்ணனா அவனுடைய மனைவியை அந்த கட்டில வச்சு வேற லெவல வேலை செய்வாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் வெறியாவே எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அவனை கீழே படுக்க வச்சு பண்ற சீன்ஸும் செம ஆட்டாவே இருக்கும். இப்படி இவங்க 2 பேரும் இந்த காட்டுக்குள்ள வெறியா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய 3வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்னும் இதுல அடுத்தடுத்த வீடியோஸை நம்ம சீக்கிரமா பார்த்தலாங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய எல்லா சேனல்லையும் வீடியோஸ் வந்துருங்க. ஸோ எல்லா சேனலோட லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். வேற ஏதாச்சும் புது வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதனோட பேரை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்காக நான் அதை போடுறேன். அது மட்டும் இல்ல இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போடுங்க. இதனோட லிங்கை நான் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல கொடுக்குறேன். சரி கைஸ், இதோட வருது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.